திருநாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதனும் கலியுதெய்வம் காஞ்சிமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு, இங்கே வந்ததுக்கு யாரோ பணம் கேட்டாலாமே, இங்கே வந்ததுக்கு யாரோ பணம் கேட்டாலாமே. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க, தானமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் மட்டும்தான் இருக்குது. அது பெரியவரோட அனுகிரகத்தில் நடக்கிறது. ரொம்ப சுருக்கமாக ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம ஒரே எபிசோடில் கவர் பண்ணுறோம். அது 4-5 எபிசோடு கொண்டு போகாமல், அது எவ்வளோ பெரிய எபிசோடாக இருந்தாலுமே அது சின்னதாக, நம்மளுக்கு சின்னது தான். அது விஷயம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு இதில் சாமர்த்தியத்தை மகாபிரிவா கொடுத்த அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்ததுக்கு யாரோ பணம் கேட்டாலாமே அப்படின்னா, யாரோ பணம் கேட்டிருக்கா, ஆனால் அது பெரியவாளுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். யார்கிட்ட கேட்டாலும் அவளுக்கு தெரியல, வேறு யார்கிட்டே கேட்டிருக்கா. அதுதான் அது என்னன்றது இன்றைக்கி பார்ப்போம். பிரிகேடியர் ஸ்ரீதரன், அவருடைய பொண்டாட்டி லலிதா, ஸ்ரீமதி லலிதாவை, 2 பேரோட இன்டர்வியூவை பார்த்தேன். நீங்கள் அதை கேட்டிருக்க சான்ஸ் இல்லை. அதை கேட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கேட்டதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். ஏன்னா அது சொன்னால் தான் தெரியும். மகாபெரியா வந்து சித்தூர், ஆந்திர பிரதேஷில் சித்தூரில் கேம்பில் இருந்தார். ஸ்ரீதரன் வந்து பிரிகேடியர் ஸ்ரீதரன் வந்து பிரிகேடியர் ரேங்கில் இருக்கார், ஆர்மியில் உத்தியோகத்தில் இருக்கார். கல்யாணமான புதுசு அப்போ அவருக்கு மகாபெரியார் தரிசனத்துக்காக அவர் வந்து சித்தூர் போயிருக்கார். பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிருக்கார். போய் சித்தூரில் அவர் தரிசனம் பண்ண உடனே பெரியவா வந்து சொன்னால், பொண்டாட்டி இவளை அழைச்சிட்டு இன்றைக்கே நீ ஊருக்கு போயிடாத, பஸ்ஸில் போகலாம்னு நீ போனேன்னா, பஸ் இப்போ கிளம்ப போகிறது, இப்போ வருது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் எந்த பஸ்ஸுமே வராது. அதனால் இங்கே ஏதாவது ஒரு லாட்ஜில் தங்கிக்கோ, விடிகாலத்தால் எழுந்த பிறகு பஸ்ஸில் போயிடாத, அதுக்கப்புறம் போகிற பஸ்ஸில் போய்க்கோ. இவ்வளோத்தையும் சொன்னது யாருன்னா, அந்த பெரியவா, மகாபெரிவாங்கிற பரமேஸ்வரன். அவர் சொல்கிறதுல ஏதாவது இருக்கும், அர்த்தம் இருக்கும். அதனால் அவர் அதை கேட்டிருக்கார். அன்றைக்கி ஏதாவது யாராவது சொல்லியிருப்பா, ஏதாவது கிளம்பி கூட போயிருக்கலாம் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் இதில் ஆனால் அன்றைக்கி ஏதாவது அவருக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கலாமோன்னு. அதனால தான் பெரியவா இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ட்டுருக்கா. இதை போகிறதுன்னா எப்படியாவது போய் சேர்ந்துடலாமே, அவருக்கு ஒரு அவசரம்னா அவருக்கு தானே அது தெரியும், பெரியவாளுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் நினைக்கல. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொன்னதை அப்படியே கேட்டிருக்கார். அங்கே போய் லாட்ஜில் தங்கியிருக்கார் சித்தூரில். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி முதல் பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸுக்கு கிளம்பி, அது மாதிரி அடுத்த பஸ்ஸோ அதுக்கு அடுத்த பஸ்ஸோ ஏதோ ஒன்று கிளம்பி, அது அவர் சொல்லலை இன்டர்வியூவில். ஆனால் பஸ்ஸில் பெரியவா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலை, அதில் ஏதோ விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் லாட்ஜில் தங்கியிருக்கார், ஒரு ரூம் எடுத்துட்டு அடுத்த நாள் கடத்தல போயிருக்கார் இல்லையா. ஸோ அதனால் அந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டார் லாட்ஜுக்கு, எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கிளம்பி போயாச்சு. ஆனால் அவருக்கு ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் வந்து அந்த லெட்டர் லாட்ஜிலேருந்து வந்திருக்கு. லாட்ஜி யார், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் அந்த யாரோ ஒரு மேனேஜரோ அந்த மாதிரி யாரோ எழுதியிருக்காரு இவருக்கு, பிரிகேடியர் ஸ்ரீதரனுக்கு. ஏன்னா இவர் அந்த அட்ரஸ் எழுதியிருப்பார் அந்த ரிஜிஸ்டரில். இவருடைய யார் யார் தங்குறா, வயசு என்ன, எந்த இடத்துலேருந்து வரா, என்ன பர்பஸ்க்காக வரா, அதெல்லாம் எல்லா இடத்துலையும் உண்டு இல்லை, அதெல்லாம் இவர் ஃபில்அப் பண்ணியிருக்கார். அதனால் அதை வச்சு நான் ஒரு லெட்டர் வந்திருக்கு இவருக்கு. இங்கே நீ வந்து ஒரு சின்ன பொண்ணோட வந்து தங்கிட்டு போயிருக்க, அதனால் ஒரு 1000 ரூபாவை எங்கள் லாட்ஜுக்கு செக்காக அனுப்பிச்சிடும் அப்படின்னு. அதாவது அவர் ஏற்கனவே பணத்தை செட்டில் பண்ணிட்டார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா,
ஏதோ ஒரு பொண்ணை வந்து நீ கூட்டின்னு வந்திருக்க, அதான் உன் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறது. அது மாதிரி ஒரு ஒரு பொண்டாட்டியை கூட்டின்னு வந்திருந்தால் யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அவர் நினச்சது அது வந்து லாட்ஜுக்காரர் வந்து அப்படி நினச்சிருக்கார். யாரையே நீ கூட்டின்னு வந்து இங்கே வச்சுட்டு ஒரு நாள் தங்கிட்டு போயிருக்கார் ராத்திரி, அதனால் நீ 1000 ரூபாய் கொடுத்துருன்னு மிரட்டுற மாதிரி ஒரு தோரணையில். அது இப்போல்லாம் கூட நடக்கிறது இல்லையா, அது அந்த காலத்தையும் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு வந்திருக்குன்னா ஆர்மியில் பிரிகேடியர் ரேங்கில் இருக்கவர்கிட்ட வந்திருக்குன்னா என்ன நடக்கும்? உடனே அவர் ஒரு லெட்டர் எழுதினார். இந்த பிரிகேடியர் ஸ்ரீதரன் வந்ததுக்கு இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டார். அவ்வளோதான். நான் வந்து மிலிட்ரியில் ஆர்மியில் பிரிகேடியராக இருக்கேன், இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படுறேன்னா நான் இல்லை, ஒரு பைசா கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் கப்சிப்புன்னு மூடியிருப்பான், வாய மூடிட்டு. அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. இது வந்து அவருக்கு மிஞ்சி போனால் ஒரு பொண்டாட்டிக்கு புதுசாக கல்யாணம் அந்த பண்ணிட்டுருக்காரு, அந்த பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான், வேறு யாருக்கும் தெரில. இது தனியாக போயிருந்துருக்கு. இவர் பிரிகேடியர் ஸ்ரீதரனோட அம்மா வந்து அவள் வேற எங்கேயோ ஊரில் இருக்கா போல இருக்குது, சொந்த ஊரில், அந்த நேட்டிவில். அங்கேருந்து கிளம்பி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இவாளை பார்க்க வராளோன்னு தெரில. அதனால் அங்கே போயிருக்கா, சித்தூருக்கு தனியாக போயிருக்கா அவள் மட்டும். போனபோது பெரியவா வந்து அவள் அம்மாவுக்கு எல்லாம் அந்த அனுகிரகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்துட்டு அப்போது கேட்டாலாம் பெரியவா, ஏண்டி உனக்கு தெரியுமோ உன் பிள்ளை என்கிட்ட இங்கே வந்ததுக்கு யாரோ பணம் கேட்டாலாமே அப்படின்னாலாம். பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அது? அவள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஒரு தலை கால் சொல்வாள், அது எதுவுமே புரியல. பெரியவா என்னத்தை சொல்கிறா ஒன்றும் புரியலையேன்னு. ஏண்டி உனக்கு தெரியுமோ உன் பிள்ளை இங்கே என்கிட்ட வந்ததுக்கு யாரோ பணம் கேட்டாலாமே. பெரியவா நான் அவர்கிட்ட வந்ததுக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர்கிட்ட வந்ததுக்கு அவர் பணம் கொடுக்க ஏமாறாமல் அவர் அப்படி லெட்டர் போட்டிருக்காருல, அந்த புத்தியெல்லாம் பெரியவா தானே கொடுப்பா. ஆனால் அப்புறம் ஊரில் வந்த பிறகு அதுக்கப்புறமா தன் பிள்ளை பிரிகேடியர் ஸ்ரீதரன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் அவருக்கே எல்லாருக்குமே பெரிய அதிசயமாக இருந்தது. எப்படி பெரியவாளுக்கு நம்ம லாட்ஜில் காரணக்கும் நம்மளுக்கும் நடந்த விஷயம் பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தால் பெரியவா பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர ஹரசங்கர மகாபரிய பாதமேஸ்வரன் மகாபரிய பாதமேஸ்வரனும்.